நேரம் போதாதமை காரணமாக சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பளை பிரதேச அமைப்பாளர் அண்ணன் சாந்தன் அவர்களே, மற்றும் இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லது கதாநாயகர்களாக வீற்றிருக்கின்ற இலக்கம் 1 போட்டியிடுகின்ற அருந்தவபாலன் சார் அவர்களே, மற்றும் முன்னைநாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மாவட்டத்தின் மைந்தனும் எங்களுடைய அனைவருடைய அரசியல் ஆசானுமாகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாணத்தின் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சர் கௌரவ குருகுலராயா ஐயா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர்களான கௌரவ பசுபதி பிள்ளை ஐயா அவர்களே, கௌரவ அரியரட்னம் சார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மேனாள் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, மற்றும் கட்சியின் பிரதேச செயற்பாட்டாளர்களே, பல்கலைக்கழக மாணவர்களே மற்றும் இப்பிரதேச வாக்காளர்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். உண்மையில் இன்று பளை பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை தான் நாங்கள் பெரிய கூட்டம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் கடந்த 2 முறைகள் நடந்த தேர்தல்களிலும் நாங்கள் 10 பேரோடும் 5 பேரோடும் இதே இடத்தில் கூட்டம் நடத்திய அனுபவங்கள் இருக்கின்றது. இந்த சவாலான மாற்றங்கள், சவாலான நிலைமைகள் இன்று மாறியிருக்கின்றது. இவ்வாறான மாற்றத்திற்கு காரணமானவர்கள் நீங்கள் இன்று வந்திருக்கின்றீர்கள். உண்மையில் அவ்வாறான ஒரு பெரிய மாற்றத்தை, மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் வருகின்ற 17ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசிய பற்றுள்ளவர்கள் என்பதை சர்வதேச சமூகத்திற்கும் சிங்கள அரசாங்கத்திற்கும் எங்கள் மக்களின் வாழ்வியலை விற்று பிழைக்கின்ற இபிடிபியினர் ஒட்டுக்குழுக்களுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் நாங்கள் தமிழர்தான் என்பதை நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடியையும் இட்டு, மற்றும் எங்களுடைய மாவட்டம் சார்பாக போட்டி போடுகின்ற எங்களுடைய மாவட்டத்தின் மைந்தனும் எங்கள் அனைவருக்குமான எங்கள் மாவட்டத்திற்கான ஒரு குருவாகிய ஸ்ரீதரன் சேர் அவர்களுடைய 10ஆம் இலக்கத்திற்கும் மற்றும் எங்களுடைய சாவச்சேரியில் இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய அதிபர் அருந்தவபாலன் சேர் அவர்களுக்கும் புல்லடியிட்டு அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். உண்மையில் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம். எங்களுடைய வரலாறுகள் என்பது ஒருவராலும் மறைக்கப்பட முடியாததும் மறுக்கப்பட முடியாததுமான வரலாறுகள். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்தோம். 1949 இருந்து நாங்கள் அரசியல் ரீதியாக போராடினோம். நாங்கள் ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் ஐக்கியமாக வாழ்வதற்கு விரும்பினோம். ஆனால் சிங்கள அரசும் மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறிய சிங்கள அரசு அதற்கு அனுமதிக்கவில்லை. அதனால் தந்தை செல்வா தலைமையில் நாங்கள் 30 வருடங்களாக அகிம்சை ரீதியாக போராடினோம். அதற்கு அடுத்த கட்டமாக தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுத ரீதியாக 30 வருடங்களாக போராடினோம். நாங்கள் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கான போராட்ட வடிவங்களை பெற்றிருந்தவர்கள், போராட்ட கட்டமைப்புகளை பெற்றிருந்தவர்கள், போராட்ட நிர்வாகங்களை பெற்றிருந்தவர்கள். எங்களுக்கென்று தனியாக நீதித்துறை, நிர்வாகத்துறை, பொருண்மைய மேம்பாடு, அனைவருக்குமான ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய துறைகளை நாங்கள் எங்களகத்தை கொண்டிருந்தவர்கள். இவ்வாறான நாங்கள் 2009க்கு முதல் 2009க்கு பிறகு ஒரு அரசியல் ஒரு அனாதைகளாக மாற்றமடைந்தோம். ஆனாலும் தலைவர் அவர்கள் மிகவும் தீர்க்க தரிசனமாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை எங்களுக்கு கை காட்டிவிட்டு சென்றிருந்தார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் தேர்தல்கள் அனைத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தோம். ஆகவே எதிர்வருகின்ற தேர்தலிலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். உண்மையில் பளை பிரதேசம் என்பது ஒரு தியாகத்தின் வளமான மண். பல போராளிகளையும் பல மாவீரர்களையும் பல மக்களையும் இந்த விடுதலைக்காக விதைத்த மண். இந்த மண்ணிலிருந்து ஒரு
புள்ளிருவியோ அல்லது இந்த மண்ணிலிருந்து ஒரு தேச துரோகியோ வந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் அக்கறையாக இருந்தோம். ஆனாலும் இந்த மண்ணிலிருந்து புலிகளால் துரத்தப்பட்ட சில நாய்கள் அவுறுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். வந்திருந்து அவர்கள் சொல்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது? இந்த கேள்விக்கு நான் அவர்களுக்கு பதில் சொல்கின்றேன். இந்த இடத்தில் நின்று நாங்கள் எங்களுடைய இனத்தை விற்று, இனத்தை காட்டிக் கொடுத்து, எங்களுடைய இளைஞர்களை பிடித்து கொடுத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை. அதனூடாக வருகின்ற அரசியல் அல்லது அதனூடாக வருகின்ற அபிவிருத்திகள் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மஹிந்த ராஜபக்சவோடும் டக்ளஸோடும் சந்திரகுமாரோடும் சேர்ந்து கொழும்பில் விபச்சார விடுதி நடத்தி 3 சாராயவார்களையும் 30 தென்னந்தோட்டங்களையும் வேண்டி வைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காக, எங்களுடைய இனத்தினுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்விற்காக நாங்கள் எங்களுடைய உயிர்களை திறந்தவர்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். ஆகவே நாங்கள் எப்போதும் விலை போக மாட்டோம். பழைய மண் எப்போதும் விலை போகாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பழைய மண் தமிழ் தேசியத்தை ஆதரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்திற்கு புல்லடி போட்டு விடுதலைக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். அதேபோல் எங்களுடைய மாவட்டத்தின் சார்பில் போட்டி போடுகின்ற எங்களுடைய மாவட்டத்தின் மைந்தன் ஸ்ரீதரன் சார் அவர்களின் இலக்கமான 10ஆம் இலக்கத்திற்கும், அதேபோல் எங்களுடைய அயல் பிரதேசத்திலிருந்து சாவகச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய அருந்தவவாளன் சார் அவர்களுக்கு இலக்கத்திற்கும் ஒரு புல்லடி போட்டு நீங்கள் அவர்களை அமோக வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்நேரத்தில் சந்தர்ப்பம் வழங்கிய தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.